இந்த முறையை நான் சரியா செஞ்சேன்னு சொன்னோம்னா நம்முடைய சக்தியாகப்பட்டது மிக அழகான முறையில் நம்ம கிடைக்குது, பவர் கிடைக்கிறது. இந்த இடது பக்கம் நெஞ்சுக்கீழே இது 1வது பாயிண்ட். இந்த 1வது பாயிண்ட்ல நம்ம இந்த தியானத்தை செய்யும் பொழுது வானத்திலிருந்து ஒளி இறங்குது. என்ன ஒளின்னு சொன்னா வெளிர் மஞ்சள் கலர் ஒளி இறங்குது. அதாவது எப்படி நம்ம ஒரு பழத்தை சாப்பிடணும்னு சொன்னா, ஆரஞ்சு சாப்பிடணும்னு சொன்னா வைட்டமின் வருதோ, ஆப்பிள் சாப்பிட்டோம்னு சொன்னா ஒரு வேற வைட்டமின் கிடைக்குதோ, அதே மாதிரி காயில சாப்பிட்டா வைட்டமின் வேற வைட்டமின் கிடைக்குதோ, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் நம்ம இந்த இறைவனை தியானம் செய்யும் பொழுது அதுக்கு எனர்ஜி ஆகப்பட்டது ஒளி கடல்ல வருது, ஒளியாக வருகிறது. 1வது பாயிண்ட்ல செய்யும் பொழுது வெளிர் மஞ்சள் கடல்ல வருது. 2வது பாயிண்ட்ல செய்யும் பொழுது தங்க கடல்ல ஒளி இறங்குது. 3வது பாயிண்ட்ல செய்யும் பொழுது வெள்ளை கடல்ல ஒளி இறங்குது. 4வது பாயிண்ட்ல செய்யும் பொழுது ஊதா கடல்ல ஒளி இறங்குது. 5வது பாயிண்ட்ல செய்யும் பொழுது பச்சை கலர்ல ஒளி இறங்குது. 6வது பாயிண்ட்ல செய்யும் பொழுது எல்லா கலரும் சேர்ந்து ஒளி இறங்குது. 7வது பாயிண்ட் பவர் பாயிண்ட். இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல செய்யும் பொழுது என்ன சொன்னா ஒளியாகப்பட்டது இங்க இறங்கி எல்லா கலரும் ஒளி இறங்கி உடல்ல உள்ள அனைத்து உறுப்புகளும் எல்லா செல்லுமே என்ன செய்யுது, இறைவனுடைய பெயரை உச்சரிக்க ஆரம்பிக்குது. இது பவர் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது செய்யும்போது சில பேருக்கு உடம்பு முழுவதும், சில பேருக்கு என்ன செய்ய சொன்னா ஒரு கரண்ட் ஷாக் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த தியானத்தை செய்யறதுனால என்ன நமக்கு கிடைக்கும்னு சொன்னா நம்முடைய ஆத்மீக சக்தி அதிகரிக்கும், இறைவனுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். இந்த முறையை நான் சொல்லி தர்றேன். அது செஞ்சுட்டு இந்த தியானம் செஞ்சுட்டு அடுத்து 2 விதமான தியானத்தில் 2 இருக்குது. ஒன்று எனர்ஜி மெடிடேஷன், 2வது பீஸ் மெடிடேஷன். எனர்ஜி மெடிடேஷன்ல நம்ம எனர்ஜியை சேகரிக்கிறோம். பீஸ் மெடிடேஷன்ல அப்படியே அமைதியா இறைவனுடைய தொடர்புல இருக்கிறோம். அப்படி அந்த பீஸ் மெடிடேஷன்ல இறைவன் தொடர்புல இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை இறைவன்கிட்ட கேட்கும்போது இறைவன் கொடுக்கின்றான். நோயை குணமாக்கணுமா, எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரிதான், அந்த முறையால கேட்கும் போது நோய் குணமாகிறது. நம்ம கடன் இருக்கிறதா, அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று இறைவன்கிட்ட கேட்டா அந்த கடன் அடைகிறது. நம்முடைய தேவைகள், வீடு கட்டணுமா, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதையெல்லாம் கேட்டோம்னு சொன்னோம்னா அதுக்கான வழிவகைகளை என்ன செய்கின்றான், இறைவன் சரி பண்ணி கொடுக்கின்றான். ஆகவே இவையெல்லாம் எதுல வருதுன்னு சொன்னா இந்த மெடிடேஷன் செஞ்சு இறைவனுடைய கேட்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி. ஆகவே இது செய்யக்கூடிய முறை என்னன்னு சொன்னா நாம சாதாரணமா காலையில இது நான் ஒரு 1/2 மணி நேரம் செய்யணும், மாலையில ஒரு 1/2 மணி நேரம் செய்யணும். காலையில எப்ப செய்யணும் சொன்னா ஒரு 3 to 5 மணி. இந்த சமயத்துல தான் ஓசோன் என்று சொல்லக்கூடிய அந்த வாயுவாகப்பட்டது அதிகமா இறங்கக்கூடிய நேரம். இந்த சமயத்துல இந்த மூச்சு பயிற்சியோட நம்ம செய்யும் பொழுது நம்ம அந்த ஓசனுடைய அந்த ஆக்சிஜன் அதிகமா வரக்கூடியது உள்ள போறதுனால நம்ம உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது. இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால, அதோட இந்த தியானம் செய்யறதுனால அந்த சமயத்துல தான் இறைவனுடைய ஆசீர்வாதம் அதிகமா இறங்கக்கூடிய நேரம். ஏன்னா எல்லா மக்களும் உறங்கக்கூடிய நேரத்துல நம்ம இறைவனை தியானம் செய்யும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் அதிகமா இறங்கக்கூடிய நேரம். அதை செய்யும் பொழுது என்ன சொன்னா அதிகமான பவர் கிடைக்குது. ஆகவே காலையில 3 to 5 மணிக்குள்ள இது செய்யணும். ஈவினிங் எப்ப செய்யணும் சொன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். செய்யக்கூடிய முறை என்னன்னு சொன்னா நமக்கு எது விருப்பமா இருக்குதோ அந்த பக்கம் அழகான முறையில் திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு சம்மணம் போட்டுக்கிட்டு வஜ்ராசனால செய்ய தேவை கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியோ அது மாதிரி அழகான முறையில் உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை என்ன செய்யணும் சொன்னா நம்ம கொஞ்சம் திக்கா மாற்ற போறோம். அதாவது இந்த மூச்சை தியானமாக மாற்ற போகின்றோம். எப்படி சொன்னா இடது பக்கம் நெஞ்சு கீழே உள்ளதான் 1வது பாயிண்ட். இது 1வது பாயிண்ட். இதுல மூச்சை இழுக்கும் பொழுது அல்லாஹ் நினைச்சு உள்ள எடுக்கணும். மூச்சு என்ன செய்யணும் சொன்னா அல்லாஹ் நினைச்சு இழுக்கணும், விடும்போது ஹூ நினைச்சு விடணும். அதாவது அல்லாஹுவை பிரிக்கிறோம், உள்ள போற மூச்சு அல்லாஹ், அத வெளியே போற மூச்சு ஹூ. இந்த முறையில உள்ள போற மூச்சு அல்லாஹ், வெளியே போற மூச்சு ஹூ. இதை ஒரு 5 நிமிஷம் செய்யறோம். அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் ஈஸி தான். 2வது பாயிண்ட், இந்த 2வது பாயிண்ட் செய்யும் பொழுது அல்லாஹ் இழுத்து 1வது பாயிண்ட் இழுக்கிறோம், 2வது பாயிண்ட் ஹூன்னு விடுறோம். 3வது பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொன்னா இடது பக்கம் நெஞ்சுக்கு மேல இருக்குது. அது எப்போதும் போல அல்லாஹ் இழுக்கிறோம், ஹூவை இந்த இடத்துல விடுறோம். 4வது பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போ அல்லாஹ் இழுத்து வலது பக்கம் நெஞ்சுக்கு மேல ஹூவை விடுறோம். 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் நெஞ்சுக்குள்ள இருக்குது, அல்லாஹ் இழுத்து நெஞ்சுக்குள்ள ஹூன்னு விடுறோம். உள்ள போற மூச்சு அல்லாஹ், வெளியே போற மூச்சு, அவ்வளவுதான். நாக்குல சொல்லக்கூடாது. இப்போ இந்த 1வது பாயிண்ட்ல செய்யும் பொழுது மஞ்சள் கலர் ஒளி இறங்குது, 2வது பாயிண்ட்ல செய்யும் போது தங்க கலர் ஒளி இறங்குது, 3வது பாயிண்ட்ல செய்யும் போது
வெள்ளை கலர் ஒளி இறங்குது. 4வது பயணம் செய்யும் போது ஊதா கலரும், 5வது பயணம் செய்யும் போது பச்சை கலர் ஒளி இறங்குது. இது நம்முடைய ஆத்மா கிடைக்கக்கூடிய பவர். 6வது லத்தீஃபா எப்படி செய்யறது சொன்னா, அல்லாஹ் இழுத்து நெத்தி வெளியே ஹூவை வெளியாக்குறோம், வெளியே புறமா நிற்கிறோம். அல்லாஹ் உள்ள இருக்கிறோம், நெத்தி வெளியே ஹூவை வெளியாக்குறோம். அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா, நம்ம உடம்புல உள்ள அனைத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளியாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வெளிச்சம் வெளியே வருகிறது. இது 6 செய்யும் பொழுது எல்லா கலரும் சேர்ந்து நம்முடைய ஆத்மாவுக்கு உள்ள போகும். 7வது பாயிண்ட் உச்சத்தில் இருக்குது. அல்லாஹ் இழுத்து ஹூ இங்க அடிக்கிறோம். அப்ப என்னன்னு சொன்னா, உடம்புல உள்ள அனைத்து செல்லுமே அல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிக்கும். அனைத்து செல்லுக்குமே பவர் போக ஆரம்பிக்கும். இது 7 செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் 5 நிமிஷம் இல்ல 4 நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வரோம். 1வது பாயிண்ட்க்கு அங்கே அல்லாஹ் எடுத்து திரும்ப ஹூன்னு விடுறோம். இது 1 நிமிஷம் செய்யறோம். இப்போ பீஸ் மெடிடேஷன் முடிந்து விட்டது. அதாவது எனர்ஜி மெடிடேஷன் முடிந்து விட்டது. அதாவது இப்போ எனர்ஜி போட்டீங்க, இப்போ பெட்ரோல் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டீங்க, அதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுவோம் இல்லையா? இப்போ பீஸ் மெடிடேஷன்ல அமைதியா உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு முன்பாக இறைவனுடைய ஜோதி இருக்கு நினைச்சுக்கிறீங்க, நினைத்து கொண்டு இறைவன் இருக்கக்கூடிய ஜோதி நினைச்சுக்கிட்டு எப்போதும் போல அல்லாஹ் எடுத்து அதை நோக்கி ஹூ அனுப்புறீங்க. அப்ப என்னன்னு சொன்னா, இந்த அல்லாங்கிறது உள்ள போய் ஹூ அதை பட்டுட்டு அங்கேருந்து வெளிச்சம் இதயத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் செய்றீங்க. செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுக்கு இறைவனுக்கு ஒரு தொடர்பு உண்டாகிறது. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய தேவையை கேட்கறீங்க, இறைவா என்னுடைய நோயை குணமாக்குவாயாக. இப்போ ஒரு நோய் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரிதான், நோய் குணமாகணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் சொன்னா, இறைவா என் நோயை குணமாக்கக்கூடிய மருந்தை அனுப்புவாயாக அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு ஊதா கலர் ஒளி இறங்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு இறக்கலாம், இல்ல உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்க அவங்க நோய் குணமாகணும்னு சொன்னா, இறைவா அவங்களுடைய நோயை குணமாக்கக்கூடிய மருந்தை அனுப்புவாயாக அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொன்னா, யாருக்கு பிரார்த்தனை பண்றீங்களோ அவருக்கு அந்த மருந்து போகும். தொடர்ந்து இது மாதிரி நீங்க காலையில மாலையில அப்படி 40 நாள் விடாம செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரதை பார்க்க முடியும். இது நீங்க அனுபவத்தை செஞ்சு பார்க்கலாம். நீங்க இது செய்யறதுக்கு முன்பாக என்ன செய்யுங்க, ஒரு ரிசல்ட் வச்சுக்கோங்க, எக்ஸ்ரே ரிசல்ட்டை வைத்துக்கொண்டு 40 நாள் இந்த முறையில நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பாருங்க, அல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியும். உங்களுக்கு வேறு தேவைகள் கடன் இருக்குது, அந்த கடன் பிரச்சனை அடையணும் அப்படின்னு சொன்னா இறைவன் கேளுங்க, இறைவா உன் கிருபையை கொண்டு என்னுடைய கடனை எல்லாம் இல்லாமக்குவாயாக, கடனை நீ நிவர்த்தி செய்வாயாக அப்படின்னு காலை மேல துவா செஞ்சுட்டு வாங்க, பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செய்யும் பொழுது தொடர்ந்து இறைவன் செய்வான், அந்த கடனை நிவர்த்தனை செய்வதற்கு எல்லா வழிமுறைகளும் ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு வேணும்னு சொன்னா, இறைவா எங்களை பாதுகாப்பாயாக, ஒளிமயமான பாதுகாப்பு தருவாயாக. உங்களுக்கு பிள்ளையை பாதுகாக்கணும், உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும் சொன்னா, இறைவா என் பிள்ளையை பாதுகாப்பாயாக, என் குடும்பத்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, இறைவன் பிரார்த்தனை செஞ்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு ஊதாக்கள் ஒளி அப்படியே என்ன செய்யும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். சில பேருக்கு இதை செய்யும் பொழுது அகக்கண் திறக்கும், நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க. அந்த கண்ணு திறந்ததுன்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களா நீங்க பாப்பீங்க. நீங்க சொல்லும் போது இந்த ஒவ்வொரு ஒளி இறங்குறதையும் நீங்க பாப்பீங்க. சரிங்களா? நீங்க இறைவன் பிரார்த்தனை செய்யும் போது இந்த இறைவா என் நோயை குணமாக்கக்கூடிய ஒளியை அனுப்புவாயாக, மருந்தை அனுப்புவாயான்னு சொல்லும் பொழுது ஊதாக்கள் ஒளி அப்படி இறங்குறது நீங்க பாப்பீங்க. சரிங்களா? இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே தொடர்ந்து இது செய்யுங்க. ஆகவே இந்த தியான சக்தி அதிகரிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அதிகமா தர்மம் செய்யணும், ஏழைகளுக்கு சேவை செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், அனாதைகளுக்கு விதவைகளுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன செய்யணும் சொன்னா உங்களுடைய தியான சக்தி அதிகமாகும். அதே மாதிரி உறவுகளை சேர்ந்து வரணும். நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது சின்ன பிரச்சனைக்கே செஞ்சுக்கிறோம், சொந்தக்காரங்களாம் வெட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் மாத்திக்கிட்டே செஞ்சுக்கணும், உறவுகளை சேர்ந்து வாழணும். அதே மாதிரி உங்களுடைய நற்பண்புகளை அதிகரித்துக்கொள்ளணும், நல்ல பண்புகளை செஞ்சுக்கணும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா உயிர்த்தையும் அன்போடு இருக்கணும். ஏன்னா அனைத்துமே இறைவன் படைத்ததுதான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே, அது யாரா இருந்தாலும் சரிதான், அனைத்துமே இறைவன் படைத்த படைப்பு தான். அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும், அன்பா இருக்கணும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும். ஏன்னா நீங்க இந்த உலகத்துல வர்றதுக்கு காரணம் யாரு, உங்க பெற்றோர்கள். அப்போ நீங்க பெற்றோர்ல வந்த பிறகு, உங்களுக்கு மனைவி வந்த பிறகு நீங்க அவங்க மனைவியின் காரணமாக பெற்றோர் என்ன செய்யக்கூடாது, நீங்க தண்ணி வைக்க கூடாது. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யணும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யணும். அது மாத்திரம் இல்லாம நீதி, நேர்மை, உண்மை இதெல்லாம் என்ன செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும், வியாபாரத்துல கடைபிடிக்கணும். அது மாதிரி நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா நல்லதே நடக்கும். இது எல்லாம் நீங்க தியானம் செய்யறது மட்டுமல்லாமல் தியானத்துடைய சக்தி அதிகரிக்கும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சக்தியாகப்பட்டது அதிகரிக்கும். தியானத்தை சக்தியை விரயமாக்கக்கூடிய செயல் என்னன்னு சொன்னா கோபத்தை தவிச்சுக்கணும். கோபம் கொள்ளவே கூடாது. கோபம் சொன்னா என்னன்னு சொன்னா மூளை பாதிக்கப்படும்,
எல்லா சக்கராக்களும் பாதிக்கப்படும். நீங்க செய்றீங்க இல்லையா, அந்த எல்லா சக்கராவுடைய ஒரு அடைப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் இறைத்தூதர் சொல்லியிருக்கிறாங்க, ஷைத்தானாகப்பட்டவன் நம்முடைய ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் கோபம் கொண்டான்னு சொன்னா ஷைத்தானுடைய சக்தி அதிகமாகும். அப்போ பார்க்கலாம், நீங்க சில பேரை பார்க்கலாம், கோபத்துல சில செயலை செய்வாங்க, சில பேர் அடிப்பாங்க, சில கொலைகளோடு செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணுவாங்க, ஆக செஞ்சுட்டமேண்டு. அது என்ன காரணம் சொன்னா, நீங்க கோபம் கொண்டீங்கன்னு சொன்னா உங்க கூட யார் வந்துருவா, பிசாசு வந்துருவான், ஷைத்தான் வந்துருவான். அவன் கூட என்ன செய்வான், உங்க கூட இருந்து அந்த சக்தியை கொடுத்துடுவான். நீங்க அந்த சமயத்துல செய்வீங்க, பல விஷயங்களை செஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆகவே கோபம் அப்படி சமயத்தில் செய்யக்கூடாது, எதையுமே எந்த செயலும் செய்யக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஆகவே இது என்ன செய்யணும், அதனால தான் இறைத்தூதர் சொன்னாங்க, உண்மையான வீரன் யாருன்னு சொன்னா கோபம் வரும்போது அதை அடக்கக்கூடியவன் தான் உண்மையான வீரன் என்று நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே என்ன செய்யணும், கோபத்தை அடைக்கணும். அதே மாதிரி பொறாமை கொள்ளக்கூடாது, யாரை பொறுத்து பொறாமை போகக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, பெரிய பிசினஸ்ல பெரிய நம்மளோட பெரிய ஆளா இருப்பாங்க, அவங்கள பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. நம்ம எப்போதுமே நமக்கு கீழே பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து இறைவன் என்னை அவங்கள விட உயர்வா வச்சிருக்கிறானே என்று நினைக்கிறமே தவிர என்ன செய்யக்கூடாது, நமக்கு மேல உள்ளவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அப்படி பட்டவன் சொன்னா நம்முடைய தியான சக்தியை என்ன செஞ்சு நம்ம விட்டு அதிகம் குறைஞ்சிடும். அதே மாதிரி யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் சொன்னா, மற்றவங்களை பார்க்கிறோம், நம்மகிட்ட ஏற்பட்ட குறைகள் இருக்குது, நம்ம குறைகளை நம்ம என்ன சரி செஞ்சுக்கணும் தவிர மற்ற குறைகளை பார்க்க கூடாது. அதே மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. நபிசன் சொல்லி காமிக்கிறாங்க, இறைத்தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சுட்டான்னு சொன்னா, அநியாயம் செய்தவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சான்னு சொன்னா அந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். எந்த அளவுக்கு சொன்னா, இறைவன் சொல்றானா, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் உனக்கு உதவி செய்கின்றேன். அநியாயம் செய்தவன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சான்னு சொன்னா உடனே என்ன செய்வான், அல்லாஹ் இறைவனாகப்பட்டவன் அவனுக்கு உதவி செய்வான். ஆகவே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு சின்ன 5 ரூபாய் இருந்தாலும் சரிதான், 10 ரூபாய் இருந்தாலும் சரிதான், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செஞ்சுட்டேன்னு சொன்னோம்னா அவனுக்கு நமக்கு எதிராக என்ன செய்வான், இறைவனுடைய கோபம் நம்மள இறங்கிவிடும், நம்முடைய தியான சக்தி குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு அண்டை வீட்டுக்காரங்க என்ன செய்யக்கூடாது, தொல்லை கொடுக்க கூடாது. மேக்சிமம் நம்மளால என்ன செய்ய முடியும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி மற்றவங்களை திட்டுறது, கேலி செய்யறது, சாபம் இடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு மனிதனை சாபம் இடுறோம், அந்த சாபத்துக்கு அவன் தகுதி இல்லைன்னு சொன்னா அந்த சாபம் நமக்கே திரும்பிடும். அவன் என்ன செய்யக்கூடாது, நம்ம யாரையும் சாபம் விடக்கூடாது. அதே மாதிரி தவறான முறையில் சம்பாதிக்க கூடாது. இப்ப என்ன செய்யறாங்க, இங்க பார்த்தாலும் லஞ்சம், வட்டி, திருடுறது, ஊழல், இதெல்லாம் மனிதத்துக்கு செய்யக்கூடிய தீமைகள். இதனால நம்முடைய இந்த தியான சக்தி குறைஞ்சு போயிடும். ஆகவே என்ன செய்யணும், இதெல்லாம் தவிர்த்துக்கணும். ஆகவே இது ஏன்னு சொன்னா, இது எல்லாமே உலகில் உள்ள அனைத்துமே இறைவன் படைத்திருக்கின்றான். இறைவன் ஏன் படைத்திருக்கான்னு சொன்னா எல்லாமே நேர்மையா இருக்கணும், நேர்மையா இறைந்து இறைவனை வணங்கி வாழ்ந்து, இறைவன் என்ன படைச்சிருக்கான்னு சொன்னா சொர்க்கத்தையும் படைச்சிருக்கான், நரகத்தை படைச்சிருக்கான். இறைவனாகப்பட்டவன் சொர்க்கத்தையும் படைச்சிருக்கிறான், நரகத்தையும் படைச்சிருக்கிறான். நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கத்தையும், தீமை செய்தவர்களுக்கு நரகத்தை படைத்து வச்சிருக்கிறான். அப்போ அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கம் போகணும் சொன்னா நம்ம என்ன செய்யணும், நன்மைகள் செய்ய வேண்டும், தீமையை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, இறைத்தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, உலகில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இறைவன்ட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே எல்லாத்தையும் இறைவன் கொடுத்துட்டான்னு சொன்னா அவனுடைய பொக்கிஷத்துல எவ்வளவு குறையும் தெரியுமா? ஒரு கடல்ல ஒரு ஊசியை விட்டு எடுத்தா எவ்வளவு குறையும்? ஒரு சொட்டு குறையுமா? ஒரு சொட்டு கூட குறையாது. அந்த அளவு கூட இறைவனுடைய பொக்கிஷத்துல குறையவே குறையாது. அவ்வளவு பெரிய பொக்கிஷம் இறைவன் வச்சிருக்கின்றான். ஆகவே இறைவன்ட்ட கேளுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வகா ரப்புக்கு முதுஊனி, என்கிட்ட கேளுங்க தரேன்னு சொல்றான். நம்ம கேட்க மாட்டேங்கிறோம், நம்ம கேட்க தெரியல. ஆகவே இந்த மெடிடேஷன்ல, இந்த தியானத்துல நம்ம முறையா தியானம் செஞ்சு இறைவன்ட்ட கேட்டோன்னு சொன்னா நிச்சயமா என்ன செய்வான், இறைவன் அனைத்து தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். எல்லா பிரச்சனையும் நல்லா இறைவன் நமக்கு என்ன செய்வான், நிச்சயமா கொடுப்பான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தியானம் தான் இந்த தியானம். இது ஆரம்ப ஸ்டேஜ் தான், இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த ஒரு ஸ்டேஜ் இறைவனுடைய நெருக்கம் பெறணும் அப்படின்னு சொன்னா அது நேரா வந்தா மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நம்ம எதனை கற்றுக்கொண்டோமோ அதனை தெரிந்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆகவே எல்லாம் வல்ல இறைவனிடம் நாம் அனைவருக்கும் இறைவா இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் ஆக்கி தருவாயா என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.